கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் நூற்றாண்டிலே பிஷப்பாக இருந்த செயின்ட் லாரன்ஸ் என்பவர் வாழ்ந்த காலத்திலே திருச்சபைக்கு மிகுந்த கொடிய உபத்திரவம் உண்டாயிட்டு அரசாங்கம் உத்தரவிட்டு திருச்சபையின் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டது. அதன்படி பிஷப் லாரன்ஸை அதிகாரிகள் அணுகி திருச்சபையின் எல்லா சொத்துக்களையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஆணையிட்டார்கள். அப்பொழுது அவர், திருச்சபைகளின் சொத்துக்கள் என்னவென்று எனக்கு முழுமையாக தெரியவில்லை, நான் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி கணக்கு எடுப்பதற்காக ஒரு 3 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே அந்த 3 நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. எனவே திருச்சபையின் சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவர் சென்று அவற்றை உடனடியாக ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அப்படியே வழங்கிவிட்டார். அநேக திருச்சபையின் சொத்துக்களுக்கு எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடையாது. எனவே வாய்மொழி உத்தரவுதான். குறிப்பிட்ட சாட்சிகளை வைத்துக் கொண்டு இந்த சொத்துக்கள் இவருடையது என்று சொல்லிவிட்டால் அது அவருடையதாகிவிடும். எனவே திருச்சபையின் அநேக சொத்துக்களை ஆங்காங்கே வாழும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர் வழங்கிவிட்டார். ஏனென்றால் இது தேவனுடையது, அவரை ஆராதிக்கும் மக்களுக்குரியது. ஒரு கொடுங்கோல் அரசன் அதை ஆளக்கூடாது, அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டார். கடைசியாக 3 நாள் கழித்து அவரை விசாரித்து கைது செய்து 7 நாட்கள் சித்திரவதை செய்து அவரை கொன்று விட்டார்கள். மரண பரியந்தம் அவர் திருச்சபையின் சொத்துக்களை அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கோ ஒப்படைக்கவில்லை. தேவன் தமக்கு சித்தமானவர்களை கொண்டு தம்முடையவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்கள் அதை ஆளட்டும். எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து அதை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் மரித்தார். இன்றைக்கும் திருச்சபையின் சொத்துக்கள் எப்படி கையாளப்படுகிறது, அதை விற்றால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதை அடகு வைத்தாலோ வாடகைக்கு விட்டாலோ அதிலே ஒரு உள் கமிஷன் வாங்க முடியுமா? இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், உண்மையுள்ளவர்களும் இருக்கிறார்கள். தேவனுடையது தேவனுக்குரிய பணியை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது. பக்தியோடு அதை பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஒப்படைத்தவர்கள் பாக்கியவான்கள். அதை கையாளுவதற்கு பொறுப்புள்ளவர்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படும் வரை அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நாம் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்களை குறித்து நாம் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். எனவே கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகித்து திருச்சபையை பாதுகாத்த நமக்கு முன் கடந்து சென்ற விசுவாசிகளை நாம் மாதிரிகளாக கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நாம் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குறைந்த நாட்கள் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக காட்டிக் கொள்வதல்ல, மரண பரியந்தம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.